குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் 8.4ல் 1லேருந்து 9th செம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த 10th செம்லேருந்து 14th செம் வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ 10th செம், a probability that a person will get an electrification contract is the probability that he will not get plumbing contract is 3/5. The probability of getting at least one contract is 5/8. What is the probability that he will get both? ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3/5 மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 5/8 ஆகும். மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு 5/7 எனில் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட், ப்ளம்பிங் கான்ட்ராக்டு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட கான்ட்ராக்ட், ஒயரிங் போகிறது, அதேமாதிரி இந்த பைப்புகளில் போகிறது, வாட்டர் பைப். ஸோ இந்த கான்ட்ராக்ட் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மின்சாரத்துக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறது 3/5 அப்படிங்கிறது. அதில் குழாய்கள் பொருத்தப்படாமல் இருப்பதற்காக அப்படின்னா நான் ப்ளம்பிங், அந்த ப்ளம்பிங் வேலை பண்ணாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 5/8 இருக்குது. அப்போ இதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே கிடைச்சா என்ன அவங்களுக்கு நிகழ்தகவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ராபபிலிட்டி மூலிமா நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், given P of A அவங்க கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். P of A என்னங்க 3/5. ஏங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது P of B dash equal to 5/8. அதே மாதிரி P of A union B equal to 5/7. அப்படின்னா இப்போ நம்ம வந்து P of A என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். let A be the event of getting a electrification contract. மின்சார ஒப்பந்தம் கிடைப்பது A என்க. மின்சார ஒப்பந்தம் கிடைக்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் P of A வந்து 3/5 அவங்க கொடுத்தது வச்சு நம்ம அப்படியே எழுதிட்டோம். let B be the event of getting a plumbing contract. குழாய்கள் ஒப்பந்தம் கிடைப்பது B என்க. குழாய்கள் பொருத்தக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கிறது நம்ம Bன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு அங்கே பார்த்திங்கன்னா கொஸ்டினில் நான் ப்ளம்பிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட் ப்ளம்பிங், குழாய்கள் பொருத்தப்படாத ஒப்பந்தம் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்க என்னென்னு எடுத்துக்கணும், நம்ம கிவனில் B டேஷ்ன்னு எடுத்திருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், B dash equal to 5/8. இங்கே வந்து நமக்கு B வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா இருக்குது. P of B equal to 1 minus P of B dash. B dash வேல்யூவை 1ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், P of B கிடைக்கும். ஸோ இப்போ 1 minus 5/8, LCM 8, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 minus 5/8, அப்போ என்ன கிடைக்குது நமக்கு 3/8. P of B யோட வேல்யூ 3/8. அடுத்து வந்து பாருங்கள், நமக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா தெரியும், P of A intersection B equal to P of A plus P of B minus P of A union B. ஏன்னா இங்கே A union B கொடுத்துருக்கறனால நம்ம எடுத்துக்கூடிய ஃபார்முலா A intersection B யோட ஃபார்முலாவாக எடுத்துக்கணும். ஸோ P of Aவுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், 3/5, P of Bக்கு 3/8 மைனஸ் இந்த P of A union B நம்ம கிவனில் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு அங்கேயே கொடுத்துருந்தாங்க 5/7 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த 5/7 அப்படியே அப்ளை பண்ணிக்கிறீங்க. அடுத்தது இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் சார். இப்போ எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூ தான். 5, 8, 7 எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான். எந்த டேபிள்லேயுமே எந்த நம்பரும் வராது, வெவ்வேறு டேபிள் தான் மூணுமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5 8s are 40, 40ல் 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 280. அப்போ நம்மளோட எல்சிஎம் வந்து 280 கிடைக்குது. ஸோ அடுத்து இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 5 பேஸு, அப்போது எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 280 வரும். ரிமைனிங் என்னது 8 7s are 56. அப்போ 56ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 280 கீழே கிடைக்கும். அப்போ கீழேயும் மேலேயும் நம்ம 56ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே வந்து உங்களுக்கு 3 இருக்குதுங்களா, ஸோ அந்த 3ஆல் 56 மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க, 168. இந்த சைடில் போட்டுக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இங்கே 8 இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து 5 7 தான் இருக்குது. ரிமைனிங் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 5 இங்கே 7 இருக்கும். 5 7s are 35.
35 × 3 எவ்வளோ வருங்க? இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பேன். 35 × 3 என்னங்க 105 அப்படிங்கிறத நம்ம இங்கே சைடில் போட்டுக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வேல்யூவை அப்ளை பண்ணிக்கிறீங்க. அடுத்தது 7 வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 5 8s are 40. அப்போ 40 × 5 200. ஸோ இதை தான் நம்ம அப்படியே உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறேன், சைடில் கால்குலேஷனும் போட்டுக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈவனாக இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் 168 + 105 ரெண்டையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 273. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க சைடில் போட்டுக்கிறேன். 168யும் 105ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 273 மைனஸ் 200 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 73/280. அப்போ P of A intersection B, P of A intersection B அப்படிங்கிறது இங்கே என்னங்க? போத் ரெண்டுலேயுமே கிடைக்கக்கூடிய, ரெண்டு ஒப்பந்தமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ 73/280. ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, the probability of getting both offer 73/280. இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைக்கும் நிகழ்தகவு 73/280 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க. 11th sum. In a town of 8,000 people, 1,300 are over 50 years and 3,000 are female. It is known that 30% of the female are over 50 years. What is the probability that the chosen individual from the town is either a female or over 50 years? இங்கே எய்தர் ஆர் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து A யூனியன் B தான் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th sumமில் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து நமக்கு தெரியும். இந்த மொத்த மக்கள் தொகை வந்து N of Sன்னு எடுத்துக்கிறோம், 8,000. ஃபஸ்ட்டு let A be the event of getting a female over 50 years. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 50 வயசு தாண்டியவங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய கணக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் A என்க. N of A வந்து 1300, 1300 அவங்க கொடுத்தது தான். let B be the event of getting a female. பெண்கள் B என்க, Bன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ N of B equal to 3000, அவங்க கொடுத்துருக்குற 3000. ஸோ நம்ம ஓவர் 50 years 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நம்ம என்னென்னு கொடுத்தாங்கன்னா பர்சன்டேஜ் 30% கொடுத்துக்கிறாங்க. 30%னா எப்படி வரும்? 30/100. எதில்? 3000. ஏன்னா அந்த இதுக்கு மேலே தான் அந்த ஃபீமேல் வந்து பிக்கு மேற்பட்டவர்கள் தான், அவங்களும் ஒரு ஃபீமேல் தான், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அதனால் N of A intersection B equal to 30/100 into 3000. இதை 0 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 900 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ P of A N of A/N of S. N of A வந்து 1300/8000. P of B N of B/N of S 3000/8000. N of A intersection B, A intersection B வந்து பார்த்திங்கன்னா N of A intersection B/N of S. அப்போ நமக்கு 900/8000. இந்த மாதிரி நம்ம வேல்யூஸை எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா P எய்தர் எ ஃபீமேல் ஆர் ஓவர் 50 years. அந்த 6ன்னு ஒன்று முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த 6நாலே யூனியன் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா காமனாக அந்த ஃபீமேலும் இருப்பாங்க, 50 yearsன்னு இருப்பாங்க. அதோடைய இது தான் வந்து நம்ம யூனியன் ரெண்டையும் சேர்த்து எழுதுறது. ஸோ P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. 1300/8000 plus 3000/8000 minus 900/8000. இங்கே டினாமினேட்டர் எல்லாமே 8000னால நம்ம அதை காமனாக போட்டுக்கலாம். மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? 4300 அப்படிங்கிறது நமக்கு இங்கே 4300 கிடைக்குது. மைனஸ் 900, அந்த 900 மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3400 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 3400. அதில் வந்து பாருங்கள் சிம்ப்ளை பண்ணணும். இந்த 0 கேன்சல் பண்ணிடுவீங்க. இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடுவீங்க. 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 17, இங்கே 2 டேபிள் அடித்தா இங்கே 40. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 17/40. ஸோ இதோட முடியாதுங்க. இது இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதிலே நிறுத்திக்கலாம். P of A union B 17/40. பட் அந்த பாயிண்டில் வந்து எழுதுனீங்க அப்படின்னா டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா
17 வந்து 40 டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாது. அதனால் 0 வச்சுக்கிட்டு பாயிண்ட்டு இங்கே சேர்த்திக்கலாம். மேலே பாயிண்ட்டு சேர்த்திக்கலாம். பாயிண்ட் வச்சாலே நம்ம கண்டிப்பாக 0 சேர்த்திக்கலாம் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ 117 ஆயிரும். 4 × 40 அப்படிங்கிறப்போ 160. அது மைனஸ் பண்ணிங்கன்னா 10 வரும். 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கனால 0 சேர்த்திக்கலாம். ஸோ 240 வந்து 80, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும். 0 இன்னொன்று சேர்த்திங்கன்னா 200. 540ங்கிறது 200. அப்போ நம்ம வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.425. 0.425 இதுதான் வந்து ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. 12th sum பாருங்கள். A coin is tossed thrice. Find the probability of getting exactly 2 head or at least 1 tail or 2 consecutive heads. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்த 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 காயினை டாஸ் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த என்ஆஃப்எஸ்ஸை வச்சு அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 2 தலை 2 ஹெட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் ஸோ அட்லீஸ்ட் ஒரு டெய்ல் அந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது அடுத்தடுத்த 2 தலைகள் ஸோ கண்டினியூஸாக 2 ஹெட்டு இருக்கணும். ஹெட்டு அல்லது டெய்லு ஹெட்டு இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக இருக்கணும் முன்னாடி. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்தகவை கேட்டிருக்கிறாங்க. சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா குருவெளி எஸ் என்னென்ன வருங்க. எஸ்ஸில் 3 ஹெட் அப்படின்னாலே 8 சாம்பிள் ஸ்பேஸ் வரும். ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் கடைசியாக டெய்ல் அப்படின்னு முடியும். ஸோ என்ஆஃப்எஸ் வந்து 8 உங்களுக்கே தெரியும். அடுத்தது லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட். சரியாக 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்தகவு ஏங்க. ஸோ எக்ஸாக்ட்லி 2 ஹெட் 2 ஹெட்டு மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹெட் டெய்ல் ஹெட் மொத்தமாக எத்தனை இருக்குதுங்க 3 இருக்குது. ஸோ P of A வந்து 3/8 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடுது. நெக்ஸ்ட் லெட் பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 டெய்ல் ஒரு தலை கிடைக்கணும். ஒரு பூ கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு. ஸோ குறைந்தபட்சம் ஒரு பூக்கள் கிடைக்கும் நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒன்லி 1 டெய்ல் இருக்கணும். அட்லீஸ்ட் அப்படின்னாலே இப்போ நம்ம இதில் மார்க் வச்சு பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல அட்லீஸ்ட் அப்படின்னாலே அட்லீஸ்ட் 35 மார்க் எடுத்தால் நீ பாஸு. அட்லீஸ்ட் 35 எடுத்தால் பாஸு. 35க்கு மேலே எடுத்தாலும் பாஸ் தானே. 100 எடுத்தாலும் பாஸ் தான். ஸோ 35லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் எதை எடுத்தாலுமே பாஸ். ஸோ அட்லீஸ்ட் அப்படிங்கிறப்போ பாஸ் பண்ணுறதுக்கு 35 பேஸு. அதிலிருந்து உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ வரும். அப்போ இங்கே அட்லீஸ்ட் 1 டெய்ல் அப்படிங்கிறப்ப நம்ம 1 டெய்லும் சொல்லணும், 2 டெய்லும் சொல்லணும், 3 டெய்லும் சொல்லலாம். ஓகேங்களா. அட்மோஸ்ட் அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தைக்கு பாருங்கள். அட்மோஸ்ட் 34 எடுத்தாலுமே நீ ஃபெயில் தான். அட்மோஸ்ட் 34 எடுத்தாலுமே ஃபெயில் தான். அப்போ 0 எடுத்தாலும் ஃபெயில் தானே. எந்த நம்பர் எடுத்து அந்த 34 வரைக்கும் நீங்கள் எதை எடுத்தாலும் ஃபெயில் தான். 0ங்கிறது என்ன, எதுவுமே எடுக்காமல் இருந்தால், ஆப்சென்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவுமே எடுக்காமல் இருந்தாலும் சரி, அது எதில் தான் சேரும், ஃபெயிலில் தான் சேரும். ஸோ அப்போ அட்மோஸ்ட் அப்படிங்கிறப்ப 34 வரைக்கும் உனக்கு ஃபெயிலு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா 1லேருந்து 34 வரைக்கும் எழுதலாம். இல்லாததும் சேர்த்து எழுதணும். அதுதான் அட்மோஸ்ட்டோட வேல்யூ. அட்லீஸ்ட்டுக்கும் அட்மோஸ்ட்டுக்கும் இது மைண்டில் வச்சுங்க. ஸோ இங்கே B = ஹெட் டெய்ல் ஹெட்டு அதுக்கப்புறம் டெய்ல் ஹெட் டெய்ல் மூணாவதாக டெய்ல். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 3 ஹெட் இருக்கிறது மட்டும் அதில் வராது. ஸோ ரிமைனிங் எல்லாமே வரும். ஸோ N of B வந்து 7. ஸோ P of B வந்து 7/8 அப்படின்னு நமக்கு இந்த ப்ராபபிலிட்டி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு லெட் C be the event of getting a consequently 2 head. அடுத்தடுத்த 2 தலைகள் கிடைப்பதற்கு C என்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்து இருக்கணும். ஹெட்டு அந்த மாதிரி வந்து தொடர்ந்து இருக்கணும். இடையில எந்த இதுவும் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாய்ப்பு 3 ஹெட்டு அங்கே கண்டினியூஸ் வரும். அப்புறம் ஹெட்டு டெய்லு, அப்புறம் டெய்லு ஹெட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்
ஸோ 2 ஹெட்டு சேர்ந்து வரும், 2 ஹெட்டாக சேர்ந்து வரும். அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அடுத்தடுத்த 2 தலைகள் கன்சிக்வெண்ட்லி 2 ஹெட்ஸ். ஸோ இதோடைய இது பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக n ஆஃப் c வந்து 3 இருக்குது. ஸோ p ஆஃப் c வந்து 3/8 அப்படின்னு நமக்கு இதோட ப்ராபபிலிட்டி கிடைக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 இது கேட்டுட்டாலே இப்போ வந்து ஏபிசி 3 பார்த்துட்டோம். 3 பார்த்துட்டாலே நம்ம வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும், p ஆஃப் a யூனியன் b யூனியன் c. ஸோ அதில் வந்து 3க்குமே வந்து நம்ம இன்டர்செக்ஷனும் பார்க்கணும், தனித்தனியாக 2 உண்டான இன்டர்செக்ஷன், 3க்குமே இல்லை இன்டர்செக்ஷன். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நம்ம கடைசியில் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் ஏ இன்டர்செக்ஷன் சியை பார்க்குறீங்க, ஏவுக்கும் சிவுக்கும் கம்பேர் பண்ணுறீங்க. ஏவுக்கும் சிக்கு என்னங்க கம்பேரிசன், ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவோட ஈவெண்ட் வந்து எக்ஸாக்ட்லி 2 ஹெட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏவோட ஈவெண்ட் எக்ஸாக்ட்லி 2 ஹெட். சியில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவ் 2 ஹெட்ஸ், எக்ஸாக்ட்லி 2 ஹெட்டு கன்சிக்யூட்டிவ் 2 ஹெட்ஸு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் தொடர்ந்து 2 ஹெட்டு வர்றது எதில் இருக்குதுங்க, ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஹெட்டு வராது. ஏன் அப்படின்னா எக்ஸாக்ட்லிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. எக்ஸாக்ட்லி அப்படின்னா 2 ஹெட்டு தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து காமனாக இது ரெண்டுலேயும் காமன் பார்க்கும்போது இது தான். அப்போ நமக்கு n ஆஃப் a இன்டர்செக்ஷன் c வந்து 2. ஸோ p ஆஃப் இன்டர்செக்ஷன் c 2/8. அடுத்தது ஏவையும் பிவையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஏவையும் பியையும். ஏல வந்து பாருங்க எக்ஸாக்ட்லி 2 ஹெட்டு, இதில் வந்து அட்லீஸ்ட் 1 டெய்ல் இருக்கணும், 2 ஹெட் இருக்கணும், 1 டெய்ல் இருக்கணும். இதில் காமனாக இருக்கிறது பார்க்குறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெட் இருக்கும், 1 டெய்ல் இருக்கும். அப்போ இங்கே 3. ஸோ n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b 3, p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b 3/8 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. அடுத்தது b இன்டர்செக்ஷன் c, பிக்கும் சிக்கும் கம்பேர் பண்ணுவீங்க. பியில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 டெய்லு, அட்லீஸ்ட் 1 டெய்ல் இருக்கணும், கன்சிக்யூட்டிவ்லி 2 ஹெட் இருக்கணும், 1 டெய்ல் தான் இருக்கணும், தொடர்ந்து 2 ஹெட் இருக்கணும். இப்படி இந்த பிக்கும் இந்த சிக்கும் கம்பேர் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, பி இன்டர்செக்ஷன் சி ஹெட்டு டெய்லு ஹெட்டு இது 2க்கு தான் வாய்ப்பு. அப்போது பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2/8 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. 3லுமே காமனாக இருக்கக்கூடிய ஒன்று. 3லுமே காமன் அப்படிங்கிறப்போ ஹெட்டு டெய்லு ஹெட்டு இது 2 தான் காமனாக 3லுமே இருக்கும். 3 கம்பேருமே பார்க்க பொழுது நம்ம இது தான் காமனாக தெரியும். ஸோ n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c வந்து 2, therefore p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c 2/8. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்ன, நமக்கு p ஆஃப் a யூனியன் b யூனியன் c ஈக்குவல் டு p ஆஃப் a ப்ளஸ் p ஆஃப் b ப்ளஸ் p ஆஃப் c மைனஸ் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b மைனஸ் p ஆஃப் b இன்டர்செக்ஷன் c மைனஸ் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் c ப்ளஸ் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே இதில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 3/8, நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் 3/8 7/8 ப்ளஸ் 3/8 மைனஸ் 2/8, அடுத்தது மைனஸ் 2/8 3/8 ஒன்று வரும், மைனஸ் 3/8 2/8, அப்புறம் இங்கே ஒரு 2/8 ப்ளஸ் 2/8. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் தான் இதில் இருக்கிற 2/8 3/8 2/8 இந்த 2 இது எல்லாமே வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிரும். இப்போ இங்கே ப்ளஸ் 3/8ம் இங்கே வந்து மைனஸ் 3/8 இருக்குது, அது கேன்சல் ஆகிரும். இங்கே மைனஸ் 2/8ம் ப்ளஸ் 2/8 இருக்குது, இது கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் நமக்கு கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 7 2 மைனஸ் 2. எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 8னால காமனாக போட்டுக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் 8/8 அப்படின்னு கிடைக்கும், 10 மைனஸ் 2 8. ஸோ 8/8 கேன்சல் பண்ணிங்கன்னா 1. therefore p ஆஃப் a யூனியன் b யூனியன் c ஓட வேல்யூ 1. 13th sum, if a, b, c are any 3 events such that probability of b is twice as that of probability of b and probability of c is twice as that of probability of a, and if p of a intersection b equal to 1/6, p of b intersection c equal to 1/4, p of a intersection c equal to 1/8, p of a union b union c equal to 9/10, p of a intersection b intersection c
அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். தென் ஃபைண்ட் P of A, P of B and P of C. ABC என்பது ஏதேனும் 3 நிகழ்ச்சிகள், மேலும் B கிடைப்பதற்கான நிகழ்தகவு Aயின் நிகழ்தகவை போல 2 மடங்காகும். C கிடைப்பதற்கான நிகழ்தகவு Aயை விட 3 மடங்கு உள்ளது. மேலும் P of A intersection B 1/6, P of B intersection C 1/4, P of A intersection C 1/8, P of A union B union C 9/10. ஸோ P of A intersection B intersection C அங்கே வந்து அந்த இது கட் ஆகிடுச்சு. ஸோ 1/15 எனில் P of A, P of B மற்றும் P of Cஐ காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபார்முலாவில் பாருங்கள், நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. இருக்கிற ஃபார்முலாவில் வர்றது எல்லாமே P of A union B union Cயில் வர்றது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதில் P of A, P of B, P of C, P of A intersection B, P of B intersection C, P of A intersection C, அதே மாதிரி P of A intersection B intersection C எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் என்னென்னா P of A என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா P of Bயில் அப்ளை பண்ணணும். ஏன்னா P of B வந்து 2 மடங்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 2P of A, Bயோட வேல்யூ என்னங்க 2P of A, C வந்து 3 மடங்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது Cயோட வேல்யூ 3P of A. ஸோ அப்போ P of A கண்டுபிடிச்சா தான் இந்த BC நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொடுத்துக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ P of B வந்து 2P of A, ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 2P of A. P of C வந்து 3P of A. ஸோ மீதியெல்லாம் அவங்க கொடுத்ததே தான், அதை நம்ம வச்சு அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 9/10 = P of A + 2P of A + 3P of A. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த P of Aவோட வேல்யூ நமக்கு தெரியாத வச்சுக்கிறோம். 2P of Aங்கிறது இங்கே நம்ம Bயோட வேல்யூவை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 3P of Aங்கிறது இங்கே Cயோட வேல்யூ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே -1/6, -1/4, -1/8 + 1/15. இப்போ பாருங்கள், இந்த P of A வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் 1 இருக்கும், அப்புறம் 2, அப்புறம் 3, மூணையுமே ஆட் பண்ணிங்கன்னா 6P of A அப்படின்னு நமக்கு இதில் 6P of A கிடைக்குது. இதை ஆட் பண்ணிங்கன்னா, நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸில் இருக்கிற வேல்யூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம். இந்த ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுங்களா, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும். ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்குதுங்க, 9/10 + 1/6 + 1/4 + 1/8. இங்கே 15 அப்படிங்க 1/15ங்கிறது மைனஸ் ப்ளஸில் இருந்துச்சு, இங்கே வரும்போது மைனஸாக மாறிடுது. நம்ம இதை அப்படியே மாற்றி எழுதியிருக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 6A அப்படி PA எழுதிக்கிட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் வர மாதிரி அப்படியே எழுதியிருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இது எல்சிஎம் எடுக்கணுங்க. எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 10, 4, 6, 8, 15 இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி எல்சிஎம் எடுப்பீங்க. 2ஆல் டிவைட் பண்ணுறது, அப்புறம் 3ஆல் 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 × 2 × 2 × 3 × 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இல்லை பாருங்கள், 2 3s are 6, 6 × 5 30, 30 × 4 120 அப்படின்னு நமக்கு அது கிடச்சிடும். ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோட எல்சிஎம் வந்து 120. இப்போ மேலே வந்து பாருங்கள் 9 இருக்குது, கீழே வந்து 10 இருக்குது. அப்போ 10 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 120 கிடைக்கும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120 கிடைக்கும். அப்போ மேலே வந்து இங்கே நமக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா 9 × 12. அப்போ அதோட வேல்யூ 108 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அந்த 108 நீங்கள் இதில் போட்டுக்கிறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 6 இருக்குது. 6னா இங்கே பாருங்கள் 3யும் இந்த இதை விட்டுருங்க, 3யும் 2வும் விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 2 2s are 4, 4 5s are 20. அந்த 20 நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள் 4 இருக்குது, கீழே 4 இருக்குதுன்னா 4 விட்டுடலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 2 விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 2 3s are 6, 6 5s are 30. அப்போ நமக்கு அதோட வேல்யூ கிடைக்குது. அடுத்தது 8, இங்கே வந்து 8 கொடுத்துக்கிறாங்களா,
அப்போ 8 விடணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 5s are 15. அப்போ அந்த இடத்துல நம்ம 15 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது இங்கே 15 இருக்குது. அப்போ 3 5s are 15. இதை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2 2s are 4 4 2s are 8. அதனால தான் இங்கே 8. சரிங்களா? எல்லாமே இந்த எல்சிஎம் எடுக்கும்பொழுது அதில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இந்த ப்ளஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. 108 20 30 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 173 மைனஸ் 8. 173 மைனஸ் 8 அப்படிங்கிறப்போ 165/120 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ பி ஆஃப் ஏ வந்து எவ்வளோங்க? 165/120 அப்படின்னு நமக்கு இதோட வேல்யூ கிடைக்கிது பி ஆஃப் ஏ. ஸோ இதை வச்சு நம்ம பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி பி ஆஃப் சியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 6 இன்ட்டு பி ஆஃப் ஏன்னு தான் நமக்கு இங்கே இருக்கும். சரிங்களா? 6 இருக்கும். அந்த 6 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிருங்க? டிவைடுக்கு வந்துடும். ஸோ இப்போ டிவைடுக்கு வரும்போது நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 120 இன்ட்டு 6 பண்ணும்போது 720 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 126 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 720 அப்படின்னு கிடைக்குது. மேலே 165. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 டேபிள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? 33 5s are 165. அதே மாதிரி 154 5s are 270. அதுக்கப்புறம் 3 டேபிளில் 3ஆல் பண்ணும்போது 3 11s are 33. அதே மாதிரி 48 3s are 154 அப்படின்னு நமக்கு இது கிடைக்கும். ஸோ ரிமைனிங் வந்து 11/48. அப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு 11/48 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. ஸோ அப்போ பி ஆஃப் பி அப்படின்னா 2 இன்ட்டு பி ஆஃப் ஏ. அப்போ 2 இன்ட்டு 11/48. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கேன்சல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 24s are 48. அப்போ 11/24 அப்படின்னு பியோட வேல்யூ கிடச்சிருது. சிக்கு வந்து அதே மாதிரி 3 பி ஆஃப் ஏ 3 இன்ட்டு 1/48. 3 இன்ட்டு 1/48. அப்போ 3ஐயும் இந்த 48ம் கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? 16 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கோ 11/16 அப்படின்னு நம்ம இதை எழுதிக்கிட்டோம். ஸோ அதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பி ஆஃப் ஏவோட வேல்யூ கடைசியாக எழுதிக்கலாம். பி ஆஃப் ஏ 11/48, பி ஆஃப் பி 11/24, பி ஆஃப் சி 11/16 அப்படின்னு நீங்கள் இதில் எழுதிக்கலாம். 14th sum. In a class of 35, students are numbered from 1 to 35. The ratio of boys to girls is 4:3. The roll number of students being with boys and with girls. Find the probability that a student selected is either a boy with a prime roll number or a girl with a composite roll number or an even roll number. 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதமானது 4:3 ஆகும். வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது. ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவர்களாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 35 பேர் இருக்கிறாங்க ஒரு கிளாஸில். அதில் ஃபஸ்ட்லேருந்து 35 வரைக்கும் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸில் தொடங்குது நம்பரு, அப்புறம் எண்டு வந்து கேர்ள்ஸில் முடியுது. அதோட ரேஷியோ விகிதம் வந்து 4:3 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பகா எண் வரிசை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பகா எண் என்னங்க? ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர் இருக்கக்கூடிய வரிசை இருக்கிற மாணவன் அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது பகு எண் வரிசை அப்படின்னா காம்போசிட் நம்பர். ஸோ அந்த ப்ரைம் இல்லாத அடுத்த நம்பர்ஸ், அந்த நம்பர் இருக்கக்கூடிய மாணவிகளின் வரிசை. அப்படி இல்லைன்னா இரட்டை எண் வரிசை. இரட்டை எண்ணா டோட்டலாகவே ஈவன் நம்பர் இருக்கக்கூடிய அந்த வரிசை. இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் n of s வந்து 35. The ratio of boys and girls
மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதமானது 4:3. இந்த ரேஷியோ வந்து 4:3. இதில் நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4/7 அந்த இன்ட்டு 3/5 35. எப்படி வந்து இந்த 4/7 வந்துச்சு? 7 அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 4 3 ஆட் பண்ணால் 7. அதனால் 4/7 × 35. டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 35. இதில் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 5 7s are 35. அப்போ 5 4s are 20 அப்படின்னு நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் மாணவிகள் அப்படிங்கிறப்ப 3/7 × 35. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்? 5 3s are 15 அப்படின்னு நமக்கு அதோட டோட்டல் ஸ்டூடெண்ட்டோடைய டோட்டல் கிடச்சிருது. அடுத்தது ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ பாய் வித் ஏ ப்ரைம் ரோல் நம்பர். ப்ரைம் ரோல் நம்பர் இருக்கிற மாதிரி பாய். பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவர்கள் ஏ என்க. ஸோ ப்ரைம் ரோல் நம்பர்னால் என்னங்க வரும்? ப்ரைம் நம்பர்ஸ் இந்த 20க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஏ வந்து 2 3 5 7 11 13 14 13 17 19. இது வந்து பார்த்திங்கன்னா தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும், வகுப்படும். மற்ற எண்களால் டிவைட் ஆகாது. ஸோ அதனால் இதுதான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ இருக்குதுங்க? 8 இருக்குது. அப்போ பி ஆஃப் ஏ 8/35. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 20 பாய்ஸ். அந்த 20 பாய்ஸில் மட்டும் வச்சு எடுத்தது. அடுத்தது கேர்ள்ஸுக்கு போகிறோம். லெட் பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ கேர்ள் வித் ஏ காம்போசிட் ரோல் நம்பர். எண்ணெய் இந்த பகு எண்ணெய் வரிசையாக கொண்ட மாணவிகளின் எண்ணிக்கை பி என்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பகு எண்ணா காம்போசிட் நம்பர்ஸு. ப்ரைம் நம்பர் இல்லாத மற்ற நம்பருக்கு பேர் தான் காம்போசிட் நம்பர். மற்ற நம்பராலே வகுப்படும் அந்த மாதிரி நம்பர்ஸ் அது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ 21 22 24 25 26 27 28 30 32 33 34 35. ஸோ மீதி இருக்கிற நம்பரெல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்கும். அப்போ நமக்கு என் ஆஃப் பி வந்து 12 கிடைக்கிது. அப்போ பி ஆஃப் பி 12/35 அப்படின்னு நமக்கு இதில் கிடச்சிருது. அடுத்தது லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ ஈவன் ரோல் நம்பர். இரட்டை எண் வரிசை எண்ணாக கொண்ட மாணவர்களின் சி என்க. இரட்டைப்படை. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாய்ஸு கேட்டாங்கனால நம்ம 1லேருந்து 20 வரைக்கும் எடுத்தோம். செகண்டு கேர்ள்ஸ் கேட்டதுனால 20க்கு மேலே 21லேருந்து நம்ம 35 வரைக்கும் எடுத்தோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே கேட்டாங்க, மாணவர்கள்னு சொல்லிட்டாங்க. இந்த பாய்ஸோ கேர்ள்ஸோ கேட்கல, ஈவன் ரோல் நம்பர்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து 1லேருந்து 35க்குள்ளே இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் எல்லாமே எடுத்துக்கணும். அதில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 35க்குள்ளார 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 வரைக்கும் வரும். ஸோ டோட்டலாக என் ஆஃப் சி வந்து 17. பி ஆஃப் சி வந்து 17/35. ஸோ அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏ வந்து அந்த ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடிய பாய்ஸ், பி வந்து காம்போசிட் நம்பராக இருக்கக்கூடிய கேர்ள்ஸ். இப்போ இது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குதா? கிடையவே கிடையாது. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் நம்பர் தொடர்பே இல்லை. 20 வரைக்கும் பாய்ஸு, 20க்கு மேலே கேர்ள்ஸு. அப்போது காமனான எந்த ஒரு விஷயமும் வராது. அதனால் எம்டி செட்டு. அப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு 0. அப்போ பி ஆஃப் இன்டர்செக்ஷன் பியும் நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறப்போ பி காம்போசிட் கேர்ள்ஸ், காம்போசிட் நம்பர் இருக்கக்கூடிய கேர்ள்ஸும் அப்புறம் இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய எண்களும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அப்போ பாருங்கள் 22லேருந்து இங்கே பார்த்திங்கன்னா 22 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குதுங்களா? இங்கேயும் 22 இருக்குது, இங்கேயும் 22 இருக்கும். அதேமாதிரி 24 இங்கேயும் 24 26 26 28 28 30 30 அதேமாதிரி 32 34 அப்படிங்கிறது நமக்கு இதில் கிடச்சிருது. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்குதுங்க? டோட்டலாக என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 7. அப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 7/35. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏங்கிறது என்னங்க? ப்ரைம் நம்பர் ஆஃப் பாய்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர். அதே மாதிரி இங்கே வந்து ஈவன் நம்பர். இங்கே ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பர் ஒரே நம்பர் மட்டும்தான், அது நம்ம 2 மட்டும்தான். ஸோ ஈவன் ப்ரைம் அப்படின்னாலே, ப்ரைம் ஈவன் அப்படின்னாலே வெறும் 2 மட்டும்தான். எல்லாத்துலேயுமே எங்கே கேட்டாலும் அதே தான். ஈவன் ப்ரைம் அப்படின்னாலே 2 தான். அப்போ நமக்கு இங்கே வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி 2 கிடைக்குது. அப்போ என் ஆஃப் இன்டர்செக்ஷன் சி 1, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி 1/35 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. இப்போ 3லேயுமே காமனாக கேட்குறாங்க சார்.
மூணுலேயுமே காமன் அப்படிங்கிறப்ப பாருங்கள், ஏல ப்ரைம் நம்பர், பியில் வந்து காம்போசிட் நம்பர், அதுவும் கேர்ள்ஸு, இதில் இரட்டைப்படை எண்கள், இது மூணுலையுமே டச் ஆகிற மாதிரி இல்லை. எதுவுமே வந்து மூணுலையுமே காமனாக வராது, வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து நம்ம இங்கே 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறீங்க. P of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. ஸோ அது அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. P of Aவோட வேல்யூ 8/35, P of Bயோட வேல்யூ 12/35, P of C by வேல்யூ 17/35, A intersection B 0, அதே மாதிரி B intersection C வந்து 7/35, A intersection C அது வந்து பார்த்திங்கன்னா 1/35. அடுத்தது A intersection B intersection C அது வந்து 0, அதனால் அது 0 எழுதியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது, இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா எழுதிக்குவீங்க. ஒன்றா ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 8 + 2 12 வந்து 20, 20 + 17 37. அப்போ நமக்கு இங்கே 37 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. அடுத்தது 7 1 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 -8. 37ல் 8 போச்சுன்னா எவ்வளோ வருங்க? 29. அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா P of A union B union C வந்து 29/35. இதுதான் இதோடைய ப்ராபபிலிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட 8th லெசனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதாதது இருந்துச்சு அப்படின்னா அது எழுதி வச்சுக்கிங்க. ஸோ நேற்று வந்து நம்ம மேக்ஸ் கிளாஸ் தான் பார்த்தோம். அதில் எக்ஸசைஸ் 1.4ல் 1 to 9 பார்த்துருப்பீங்க. ஸோ ரிமைனிங் சம்ஸும் இப்போ 14 சம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இது எல்லாமே நீட்டாக கிளாஸ் நோட்டில் எழுதி வச்சுக்கிங்க. இன்றைக்கி யாராவது நேற்றோட ஹோம்ஒர்க் செய்யாமல் இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஹோம்ஒர்க்கும் சேர்த்து 2 ஹோம்ஒர்க்கும் செஞ்சு அனுப்புங்க. நிறைய பாய்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கு அனுப்பலை. தயவுசெய்து எல்லோரும் ஹோம்ஒர்க்கை இந்த 14 சம்ஸும் செஞ்சு அனுப்புங்க. இன்றைக்கி ஹோம்ஒர்க் இந்த 10லேருந்து 14 தான். நேற்று செய்யாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து டோட்டலாகவே 14 சம்ஸையும் அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ.